ஷேய் சூரியன் முனியப்பன் பேசுகிறாண்டாலே முனியப்பன் முனியாண்டி இலே முட்டா பேல நாலு பேர் வந்தவே நாலு பேர் நாலாங்கட்டு மந்திரத்தை வீசி கட்டிட்டார் கடவுள். புரியா? கடவுள் மந்திரத்தால் வீசி கட்டியாச்சு, முடிஞ்சு போச்சு. அப்போ பாடையில் தூக்கணும், ஆனை செத்தவனை பூரா பாடையில் தூக்கணும். அந்த பாடை தூக்குற கணக்கு தான் வரும். அடுத்து லாரி வண்டி பஸ்ஸு கீசு எந்த வண்டி ஓடாதா அடுத்த ஆப்பில் பாடை கட்டி தான் தூக்கணும். இன்றைக்கி போட்டான்டா கடவுள், முக்கால் சத்தியா கணக்கை போடுறா என்னை ஏற்று பார்க்கல. திருவண்ணாமலை லேசாக தாண்டா அடிச்சிருக்கேன் அப்படின்னு இப்போ தான் கணக்கு சொல்லுதான் ஈஸ்வரன், என் நண்பன் சொல்லலான்டா சூரியன். எப்பா சந்தோஷம். திருவண்ணாமலையில் தின்னு கொளுத்து மப்பேரி பல லட்சம் கோடி வழுக்க மண்டா வத்தா மந்திரி முட்டா குய்மை ஏதாய் கடவுள் உட்காந்தவனை கணிதில்லையாடா. இந்த ராஜாவில் சட்டமன்ற தொகுதி இந்த கண்டாரோலியம் கொடுக்கலையா உனக்கு? இல்லை திமுக கட்சிக்காரன் முட்டா குய்மனை அவன் கொடுக்கலையா? இல்லை திமுக கட்சிக்காரன் சென்னை மெட்ராஸில் ஆட்சியாளரவன் நீ வந்து சிலிவுத்துறை நீதிமன்றத்தில் கேட்கல. இப்போ கை பயங்கரமாக வைப்பான், ஈஸ்வரனே வைப்பான். இப்போ அவன் தான் களத்தில் இறங்கியிருக்கான். தமிழ்நாடு முழுவதும் என்னென்ன கணக்கில் அடிக்கணும், என்னென்ன நொறுக்கணும், என்னென்ன கூத்தடிக்க விட்டு தமிழ்நாடு இப்போ நொறுக்கி விட்ருவான். முக்கால் சாத்தியம் புரிஞ்சுக்கோடா. தமிழ்நாட்டில் அரசியல்வாதி ஒட்டுமொத்தமாக பலவற்றையிலேருந்து திமுக எல்லா கட்சிக்காரனும் சிலிவுத்துறை நீதிமன்றம் ராஜபாளையமோ தெற்கு பாளையம் ராஜபாளையத்தில் நீ ராஜபாளையம் சிலிவுத்துறை 2 நீதிமன்ற கோர்ட்டில் நீ கேட்கல ரத்த பூமியாகும். புரியா? 4 பேர் உள்ளே வரான். சரியா? 4 நாங்கோலிச்சாலை ரோடு 4 4 பேரை மந்திரத்தை கட்டி அப்போ மானிட பேர் கடவுள்கிட்ட சேட்டை பண்ணணும். அவன் சேட்டை பண்ணுதான். அப்போ ஆட்டா முடிக்க சேட்டை பண்ணுறவனை பூரா குளோஸ் பண்ணுவான் கடவுள் படைக்கார். தின்னு கழிச்சிட்டு போடா முட்டா குய்மனை அப்படி தான் கடவுள் கொடுத்துருக்கார். அகம்பாத சேட்டை அநியாய சேட்டைக்கு உள்ளே வரக்கூடாதா முட்டா குய்மனை. ஒரு நீதிமன்றம்னா கடவுள் நீதிமன்றம் உட்காந்துருக்காரு, அங்கே என்ன சேட்டை நடக்கு தூக்குடா. அந்த கணக்கு அவங்க கொடுக்கணும், கொடுக்க முடியாது. எப்படி கொடுக்கும்? எல்லாமே இன்னும் அதான் சொல்லுதான்ல, கரெக்டாக சொல்லுதானப்பா. ஈஸ்வர மகனை கூப்பிட்டு இந்த சுற்றி மத்தி காகித பேப்பர் இருந்தால் எல்லாத்தையும் ஏற்று பார்ப்பான். சாமிகிட்ட என்ன இருக்குது? சாமி அவன் சொல்லுதான், உன் மகன் சொல்லுதான், என் தாய் தாப்பன் உலகத்தை வாழ்கிற உலகத்தை நடத்துகிற என் தாய் தாப்பன் இருக்காங்க. என் தாய் தாப்பன் எங்கள் அம்மா அப்பா பார்வதி பரமசிவன். அந்த மானிடத்தில் இவன் நாக்கால விடுதானப்பா, சந்தோஷம். அந்த நாக்கை விட்டு சொல்லுதான், என் தாய் தாப்பன் தான் எனக்கு சொத்து. எனக்கு சொத்து எங்கள் அப்பா அம்மா தான், என் தாய் தாப்பன் தான். ஆனால் தப்புக்கு தண்டனை எனக்கு முன்னாடி எங்கள் அப்பா கொடுக்கணும், என் தாய் தாப்பன் கொடுக்கணும். ஏன் கொடுக்க மாட்டேங்காருன்னு மானிடத்தில் சொல்லுதானப்பா. அந்த அவன் மனசை கொலை ஆட விடாதப்பா. எங்களுக்கே கண்ணீர் வருது. நீ அந்த தப்பு உள்ளே வந்தான்ல, நீ கணக்கெடுத்துக்கிட்டு தான் இருப்ப. மண்டபை சேட்டை பண்ணுறவன் கணக்கெடுத்துக்கிட்டு தான் இருப்ப. ஆனால் சீக்கிரமாக பெருவரில் கீழே அமுக்குனா எல்லாமே அழிஞ்சு போவோம். ஆனால் அந்த மானிடப்பை அரசியல்வாதி உன் மவனை அப்படியே எதிர்த்து நிற்கான். இந்த விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் தாலுகா கால் சாத்தியம் எதிர்த்து நிற்கான். அப்போ என்ன அர்த்தம்? அப்போ நீ ராஜபாளையம் சிலிவுத்தூர் இந்த தென்பகுதி பூரா சேத்தூர் மூர் எல்லா இடமும் சிவேரி வரைக்கும் ஆட்டினா தான் தெரியும் கடவுள் எங்கே இருக்கான், ஈஸ்வரன் எங்கே இருக்கான், பரமசிவன் பார்வதி எங்கே இருக்காங்க. அப்போ தான் கையை தூக்குவான். அவன் இடத்துல கையை தூக்கட்டும். இங்கே கையை தூக்கக்கூடாது. பாவத்தை செஞ்சவன் கர்மவினை செஞ்சவன் பூரா தூக்கக்கூடாது. கர்மவினை செஞ்ச குய்மை முட்டா குய்மை 4 குய்மை வந்தான். அவனை நீ மந்திரத்தை வீசி கட்டிட்ட. சொக்கனாம்புத்தூர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் ரத்த பூமி ஆகும். 7 நாட்டு சனி பார்வையில் விட்டுட்டான். சொல்லி முடிஞ்சேடா முட்டா குய்மனை. ஏண்டா பரப்படுத்த முட்டா குய்மனை உனக்கு பேப்பராடா. ஏற்கனவே மூதேவி விட்ட உடனே ஆட்டா முடிக்கும். பெண்கள் மேலே மூதேவி உட்காந்துருக்கா. அப்போ ஆணை ஆட்டணும். அப்போ அவள் உட்காந்துக்கிட்டே ஆட்டுவா. இங்கே விற்றுட்டு ஓடியா. அப்போ இவனுக்கு ஆணு பூரா அடிபட்டு சாவான். புரோக்கர்லேருந்து ரேண்டு வாங்குகிறோம், இடம் வாங்குகிறோம் பூரா. ஏண்டா கண்டாரோலி மேலே இங்கேருந்து தமிழ்நாட்டிலேருந்து டெல்லி வரைக்கும் இடம் பூரா 1 ஏக்கர் 2 ஏக்கர் இடம் விற்கிறது கடா கொடுத்துருக்கு. 1 கோடி 2 கோடி 10 கோடி இப்படி வச்சு விற்று தின்னுட்டாலே தான் கண்டாரோலிமை ஒரு பேப்பரை வச்சு. இல்லை தமிழ்நாட்டில் முதலமைச்சர் உனக்கு நீ கணக்கு போட்டான் ஈஸ்வரன் பரமசிவன். சரியா? திருவண்ணாமலை தான் அடிச்சிருக்கு. இன்னும் ஓம் நமச்சிவாய் ஓம் சக்தி கோயில் அங்கே பூரா அடி விழும். பூரா ஐட்டத்தை பூரா நம்ம கை வைக்கணும் அப்படின்னு அவனே இப்போ போட்டான். ஈஸ்வரன் கணக்கு கொடுத்துட்டான். சரியா? உச்சியில் உட்காந்துருக்காண்டா சிவன். ஏண்டா பாடா படுத்தாயிடா முட்டா கூதிமனுடா முட்டா கேடு கட்ட முட்டா குய்மனை. இந்த வர்றா இங்கே பூரா அரசியல் பூரா காலை 2 பிளந்து போகிறான். என்ன அதை சொல்லிட்டு அழுதான்ல, அது சும்மா என்னமோ கோயில் தான் கைலாத்து பின்னாடி முன்னாடி
இங்கே தலவாய்ப்புறம் செட்டியார் போயிட்டு பூரா அரசியல் வைக்குமே அத்தா காலை ரெண்டையும் பிளந்துக்கிட்டு போகிறான் அத்தால முட்டா கூதி மண்ணுலாம் இல்லை. சிலுவத்தூர் ராஜபாளையம் 2 நீதிமன்றத்தில் முதலமைச்சராக இருக்கிறவனும் எதிர் உள்ள அண்ணா திமுக 2 கட்சிக்காரங்க வந்து நீதிமன்ற கோர்ட்டில் கேட்கல. நீ எலெக்ஷன் இறங்க பூரா அங்கங்கே ரத்த பலியாகும். சனியை விட்டாச்சு. மயிலே ஆமான்னு சொல்லிடுச்சு. மயிலே ஆமாம், மயிலாத ஜீவனே சொல்லிடுச்சு. ஆமாம், ரத்த பலி ஆக போகுது. ரத்த பலி ஐயா விட போகிறாரு. டைம் நெருங்க ரத்த பலி பூமியில் ஆகிப்போகும். தமிழ்நாடு முழுவதும் நீதிமன்றம் கோர்ட்டில் சிலுவத்தூர் ராஜபாளையம் முதலமைச்சராக இருக்கிறான் வந்து கேள்வி கேட்கல. அண்ணா திமுக காரனும் கேட்கல. பிச்சு ரப்பரவே எடுத்து விடுவார். முக்கால் சத்தியம். 2 நீதிமன்றம் கோர்ட்டில் வழக்காடி நிற்காரு நீதிமான். சரியா, தப்புக்கு தண்டனை வாங்காமல் இன்னும் ஓட்டிட்டு அலையுத. திருவண்ணாமலை வழுக்கு மண்டா அடி விழுந்துருச்சா வழுக்கு மண்டா அந்த மந்திரி முட்டா குய்மை. அந்த திருச்செந்தூர்காரன் பேர் அந்த குய்மை ஆட்டு தான். அந்த குய்மை தான் உட்காந்து அவன் விதைச்ச விதை தான் இப்போ உள்ளே கிடக்கு. அவன் விதைச்ச விதையை இப்போ அறுக்கணும். அவன் விதைச்ச விதை திருச்செந்தூர்காரன் விதைச்ச விதையை அறுக்கணும். அடி வேரோட அறுத்துருவார் கடவுள். சிவன் குடும்பம் உண்மையான பூமியில் உட்காந்துருக்கடா. இதாண்டா உண்மையான குடும்பம். முக்கால் சத்தியம். கடவுளை ஆட்டி எடுத்து போடுவான் ஈஸ்வரன். பெருவிரலை ஒரு அமுக்குனா எல்லா முட்டா குய்மனும் நொறுக்கி செத்து போயடா. முட்டா குய்மனை ஒரே பேப்பரில் அலைஞ்ச முட்டா குய்மனை உன் பொண்டாட்டி மாரில் விற்று தின்னுங்கடா. இல்லை, புரோக்கர்லேருந்து லேண்டு வாங்குறேன் இடம் வாங்குறேன் போகிறேன். உன் பொண்டாட்டியை நல்லா ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கு போய் காட்டினேன்னா பல லட்சம் கோடி கொடுப்பான். அப்படி விற்று தின்றா முட்டா குய்மனுங்களா. முக்கால் சத்தியம். சந்தோஷம்ப்பா. சிவனும் பார்வதியும் எங்களுக்கு அவ்வளோ ஒரு வேகம். உள்ளே வரக்கூடாதுன்னா வரக்கூடாது கைலாசத்தில். அப்போ விரிச்சு வாரான். இந்த காப்பு கட்டின குய்மன் குடும்பத்தை அழி சும்மா உட்காந்துக்கிட்டே இருக்காத. அழி அவன் குடும்பத்தில் கை போட்டோம். கை கால் போகணும், உதறி இழுத்து கிடக்கணும். கால் சத்தியம். அதுக்கப்புறம் சிலுவத்தூரில் இவனை வச்சு ஆடுதானே கவர்மெண்ட் லாயரு, அவனையும் கையை காலை ஒடிச்சு விட்டு இழுத்து போனால் தான் அந்த கதை துஷ்டு வரும். இல்லைன்னா வராது. கால் சத்தியம்.